இன்னைக்கு காலையிலேயே பிக் பாஸ் வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்குறாருங்க. மார்னிங் குட்டி டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன பேஸ் பண்ணின டாஸ்க் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் நம்ம ஆஸ் யூஷுவல் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எல்லா சீசன்லையுமே வந்து பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுபொருளாக மாறும். இந்த சீசன்லையும் பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. சேனல் சைடு இன்றைக்கி பிக் பாஸில் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே இந்த நபர் வந்து பிஆர் வச்சுருக்காங்க, பப்ளிக் ரிலேஷன் டீம் வச்சுருக்காங்க. இத்தனை நாட்களாக இவங்க இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணுறதுக்கு காரணமே பிஆர் தான். இல்லை அவங்க வைக்கல அப்படின்னா என்றைக்கும் வெளில போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இதுக்கு நீங்கள் யாரை யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். எனக்கு என்னமோ சேனல் சைட்லேருந்து பிஆரை ப்ரொமோட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கேள்வியே அடிப்படையில் ஒரு சந்தேகத்தை எழுப்புது. என்ன அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இந்த வீட்டுக்குள்ளே பிஆர் வச்சுருந்தா மட்டும்தான் நீ தப்பே பண்ணாலும் இத்தனை நாட்களுக்கு சர்வை பண்ண முடியும். நீ அப்படி பிஆர் வைக்கலனா நீ பண்ணுற வேலைக்கு என்றைக்கோ வெளில போயிருப்ப. ஸோ நீ இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணணும் அப்படின்னா பிஆர் அப்படிங்கிறது உனக்கு ஒரு நெசசரி அப்படிங்கிறத சேனலே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஷோ வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் ஒரு 5 சீசனாகவே இந்த கண்டஸ்டன்ட் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சேனல் சைட்லேருந்து பல பிஆர் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த தகவல் போகுது. இங்கே வரக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும், இப்போ சாண்ட்ரா உட்பட எல்லாருமே சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது, நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு டீம் இந்த கண்டஸ்டன்ட் உள்ளே வராரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு டீம் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுது. இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்டயே போன சீசனில் இவர் தீபக் அவர்களுடைய ஒரு டீம் என்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் தீபக்குக்கு ஆதரவாக வீடியோ போடணும், ஒரு வீடியோவுக்கு இவ்வளவு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ரொம்ப அவருக்கு வந்து இந்த ரொம்ப முட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் சைடு இருக்கக்கூடிய பாசிட்டிவாக பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லா வீடியோலையும் அவரை பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் 2-3 வந்து நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னா இத்தனை வீடியோவுக்கு, ஒரு வீடியோவுக்கு இவ்வளோன்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்கிட்ட பேசினார். அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், தீபக் ஏதாச்சும் தவறு செய்தார் அப்படின்னா அது என்னால் பேச முடியாது. அது நான் மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு பண்ணுற ஒரு துரோகமாக இருக்கும். இத்தனை நாட்களாக நான் நேர்மையாக ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் எனக்கு இருக்குது, அந்த பேர் அப்படியே இருக்கட்டும். ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அவர்கிட்ட பேசினேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, பண்ணலாம், என்ன மாதிரியே பேசணும், எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பீங்க, ஏன்னா இந்த பிஆர் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவர்கிட்ட பிட்டை போட்டேன். அவரும் நான் வந்து கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே அவர் வந்து பதில் சொன்னாப்புல. சொன்ன பிறகு இதை நான் சொல்லிவிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். வேணாம் ப்ரோ, நமக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அந்த டைம் தீபக் வந்து நிறையா கேர்ள்ஸ் கிட்ட நிறைய விதமான வார்த்தைகள், அப்போ இவங்க சௌந்தர்யா கிட்டையும் ஜாக்லினையும் வேறு மாதிரி அவர் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இது வந்து நம்மளோட எத்திக்ஸ்க்கு மீறின ஒரு செயல், அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். என்றைக்கு இருந்தாலும் இது யூஸ் ஆகும், இப்படி ஒரு டீம்லாம் இப்படிலாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நானும் பிட்டை போட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நார்மலாகவே இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக போகிறவங்களுக்காக ஒரு டீம் வந்து வேலை செய்கிறேன்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணுறது, இவ்வளோ பேக்கேஜ் அப்படிங்கிறத சொல்கிறது. வினோத் கூட சொல்லியிருப்பாப்புல 3 லட்ச ரூபா கேட்டாங்க, நான் எதுக்கு அவங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்கணும், வினோத்தும் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அது உண்மை. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பிஆர் டீம் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் சாண்ட்ரா அவர்கள் சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து கமருதீன் டீமும் சபரி டீமும் பேசுனாங்க. இப்போது கமருதீனுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறவங்க கமருதீன் டீம் கிடையாது, கமருதீனுக்காக வேலை செய்கிற ஒரு பிஆர் ஏஜென்சி. அவங்க வந்து நான் இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு ஆல்ரெடி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன கேள்வினா, இப்போ ஒரு டீம் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து பிஆர் ஒர்க் பண்ணுவீங்க? இப்போ கமருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரே ஏஜென்சி தான் வந்து பிஆர் டீமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை, இந்த ஏஜென்சி யாரை ப்ரொமோட் பண்ணுவான்? சபரிக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை, யார் அவன் ப்ரொமோட் பண்ணுவான்? எப்படா இதெல்லாம் வந்து நீங்கள் டேய் என்னடா நடக்குதுங்க? ஸோ எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்குது. இதில் நீங்கள் விக்கல்ஸ் எடுத்துக்கோங்களேன். சாண்ட்ராவை முடிச்சிடும். சாண்ட்ரா சொல்கிறாங்க, எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை, எங்களை வந்து கேட்டாங்க, அப்ரோச் பண்ணாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். ஆனால் எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கிளியராக.
அவங்கக்கிட்ட வந்து பேசிட்டாங்களாமா, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களாமா, ஏன்னா அவ்வளோ பணம் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமா, 10 லட்ச ரூபா கேட்டாங்களாமா. ஆல்ரெடி சபரிக்கும் கமருதனுடைய டீமும் எங்ககிட்ட வந்து பேசினாங்க, கமருதன் டீம் இவ்வளோ அமௌண்ட்டு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கமருதன் பிஆர் டீம் வச்சுருக்காரு, நாங்கள் அதை வைக்கல. அதே மாதிரி அதே ஆட்கள் என்ன சொல்கிறாங்களாமா, உள்ளே போன இன்னொரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டுக்கும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்போ நாங்கள் 2 பேர் அதை பண்ணலை. நான் வந்ததுமே அமித்துக்கிட்ட கேட்டேன், அமித்தும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆப்வியஸாக அது திவ்யா தான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டாங்க அந்த இடத்துல. அது எப்படிங்க மேடம், நீங்கள் மட்டும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து நேர்மையான நபர், உங்ககிட்ட காசு இல்லை வேணாம் சொல்லிடுவீங்க, மற்றவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க. இப்போது நான் கூட ஒரு ஏஜென்சி வச்சுருக்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் கூட ஒரு பிஆர் டீம் வச்சுருக்கேன். நான் போய் ஒரு கண்டஸ்டண்ட்டை அட்ரஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் ஒரு பிட்டை போடுவேன், இவங்களுக்கு நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நபருக்கு நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ரெடி உங்கள் கூட போகிறவங்களும் நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு பிஸ்னஸை பிடிக்கிறதுக்காக 1000 போய் சொல்லுவேன். சரியா? இத்தனை நாட்களாக அவங்கக்கிட்ட பழகிட்டு பேசிட்டு இத்தனை நாட்களாக அவங்கக்கிட்ட அது எப்படி அமைத்து மட்டும் சொன்னது உண்மையாக இருக்கும்? சாண்ட்ரா சரியான மேனிப்புலேட்டர், சேச்சி தான். ஸோ அதுக்கு திவ்யாவும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் பிஆர் டீம் இருக்குது. பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது இப்போது இந்த மீடியா ஃபீல்டில் நெசசரியான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. சேனலே வந்து அவன் கேள்வியிலே பாருங்கள், பிஆர் டீம் இருந்ததுனால இப்போ இதை பார்க்குறோம்ல. இப்போ நான்லாம் வந்து நெக்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக போகணுன்னு ஆசைப்பட்றேன், பிக் பாஸ் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த கொஸ்டின்லேயே அவன் என்ன சொல்ல வரான், நீ பிஆர் டீம் வச்சா மட்டும்தான் உன்னால் லாங் லாஸ்டிங்காக, நீ தப்பே பண்ணாலும் உன்னால் லாங் லாஸ்டிங்காக அங்கே சர்வை பண்ண முடியும், இல்லைனா நீ என்றைக்கோ வெளில போயிடுவேன். அப்போ மக்கள் ஓட்டு போடுறது இங்கே பிரயோஜனமே இல்லை. நீ பிஆர் டீம் வச்சா மட்டும்தான் நீ வந்து ரொம்ப நாட்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நீடிக்க முடியுன்றத சேனலே ப்ரொமோட் பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், பிஆர் டீம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படின்னா எவெல்லாம் பிஆர் டீம் வச்சுருக்கானா அந்த கண்டஸ்டண்ட்டை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டியதானே? ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம இதை கேட்குறோம். அப்போ சேனல் சைட்லேருந்து நீங்கள் பிஆர் டீமுக்கும் ஒரு பிஸ்னஸை கொடுக்குறீங்க, கண்டஸ்டண்ட்டை போய் அப்ரோச் பண்ணுங்கள், நீங்கள் தானே எங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க வந்து ஒரு டீமை செட் பண்ணுறாங்க. இதில் பாசிட்டிவ் பிஆர் இருக்குது, நெகட்டிவ் பிஆர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது லீகலாகவே சேனல் வந்து அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு தப்புன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்து இவங்க வச்சுருக்காங்க அவங்க வச்சுருக்காங்கன்றத நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல்? ஒன்று, யாரெல்லாம் பிஆர் டீம் வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வராங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சேனல் ஸ்ட்ராங்காக சொல்லணும். விஜய் சேதுபதி சொல்கிறாரு, பிஆர் டீமை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ண முடியாதுன்னு உங்கள் ஹோஸ்ட் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இத்தனை நாளாக வந்து அவங்க சர்வை பண்ணுறதுக்கு காரணமே இதுதான், இல்லைனா அவங்களால பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் மாற்று கருத்து மாறி மாறி பேசினா இது எப்படி மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க? நானும் சொல்கிறேன், யார் என்ன பிஆர் டீம் வச்சுருந்தாலும் பிஆர் டீம் வேலை செய்கிறதுக்குன்னு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்யணும். நம்ம ஏதாச்சும் பாசிட்டிவான விஷயங்களை பிஆர் டீமுக்கு கொடுக்கணும். பிஆர் டீம் வச்சுட்டா மட்டுமே யாராலையும் இங்கே ஜெயிச்சிட முடியாது. மக்கள் மனதை யார் பிடிக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கானா வினோத்தும் பிஆர் டீம் வச்சிருக்காரு, திவ்யாவும் பிஆர் டீம் வச்சிருக்காங்க, விக்கல்ஸ்க்கு ஓன் சேனலே பிஆர் டீம். நீங்கள் அவனுங்க விக்கல்ஸ் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டையும் கலாச்சி ஸ்பூஃப் பண்ணுவாங்க. ஆனால் விக்கல்ஸை மட்டும் அந்த இதில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. விக்கல்ஸை மட்டும் எந்த இடத்துலையும் அவங்க ஸ்பூஃப் பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு சேனலை வச்சுட்டு வந்துடுவீங்க. இப்போது அரவிந்த் டாக்ஸ்ன்னு நான் ஒரு சேனல் வச்சுருக்கேங்க, நாளைக்கே நான் வந்து பிபியில் கண்டஸ்டண்ட்டாக போகிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், அது நடக்குமான்னு தெரியாது, சொல்கிறேன். இந்த சேனலை எனக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த சேனலில் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே கலாச்சி ட்ரால் பண்ணி, ஆல்ரெடி அவங்க ட்ராலுக்கு தான் ஃபேமஸ், யார் விக்கல்ஸு, அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன தவிர அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டையும் நாங்கள் ட்ரால் பண்ணுறோம், ஸ்பூஃப் பண்ணுறோம், கலாய்க்கிறோம் அப்படின்னா அது எப்படி? இந்த வேலையை தான் விக்கல்ஸ் சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பெருமையாக வேறு அவர் சொல்லிக்கிறார். இப்போ என்னை வச்சு சேனல் வளர்க்குறாங்கன்னா வளர்க்கட்டும், அதுக்கு தான் அந்த ஆள் வந்திருக்காப்புல. ஸோ பிஆர் அப்படிங்கிறது இருக்குது, சேனலே அதை ஊக்குவிக்கிறாங்க. சேனலே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் பிஆர் டீம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறாங்க. இது சத்தியம். ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு இப்போ கானா வினோத்துக்கு 3 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா, கமருதனுக்கு 10 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா ப்ரொஃபைலுக்கு ஏற்ற அமௌண்ட் சுபிக்ஷா கிட்டேயும் போய் பேசியிருக்காங்க. சுபிக்ஷாவும் பிஆர் டீம் வச்சுருக்காங்க.
நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து ஏழ்மையாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த மீனவ பொண்ணு சுபி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் அவங்க ஆரம்பித்து அது ட்ரெண்டாக ஒரு யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வரும்ன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ சுபிக்ஷாவுக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான யூடியூப் வருமானம் ஒரு குடும்பத்தையே தாங்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து காசு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு ஸ்டில் நவ் ஏழை கிடையாது. யூடியூப் சேனலில் அந்த பொண்ணு நல்லா தான் சம்பாதிக்குது. அதே மாதிரி கானா வினோத்துக்கும் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் வந்து 3 மாதம் வாடகை எப்படி கொடுப்பேன்னு தெரியல. அதெல்லாம் சும்மா போய். இப்போ நான் வந்து இந்த 3 மாதம் பிக் பாஸ் பண்ணுறேன்னா எதுக்காக பண்ணுறேன்? இந்த பிக் பாஸில் நிறைய ரெவன்யூ வரும், அதுக்கு தான் நான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஏன் ஒர்க் 3 மாதம் தான், அதுக்கப்புறம் நமக்கு வராது. ஏன்னா இதை மட்டுமே நம்ம பேசி நம்ம சேனலை வளர்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும், என் சேனலை வேறு பாதைக்கு கொண்டு போகணும். விளாக் போட்டோ எது போட்டோ ஒரு கன்சிஸ்டண்ட்டான வருமானம் வர்றதுக்கு நான் இனிமேல் உழைக்கணும். ஆனால் அவங்களுக்கு அந்த நிலைமை கிடையாது. கன்சிஸ்டண்ட்டான வருமானம் வந்துட்டு தான் இருக்குது. ஈவன் எல்லாருக்கும் நல்ல வருமானம் இருக்குது. பார்வதிக்கு டீம் இருக்குது, விக்கர்ஸ்க்கு டீம் இருக்குது, திவ்யாவுக்கு இருக்குது, சாண்ட்ரா பிரஜனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டாஸ்க்காக இன்றைக்கி வச்சு சேனல் எதுக்காக என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியலை. ஒன்று நீ வந்து பிஆரை ப்ரொமோட் பண்ணுற, அதே சமயத்தில் பிஆர் இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே இவங்க சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீ எக்ஸ்போஸும் பண்ணுற. ஐ டோன்ட் நோ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அந்த கொஸ்டினே தப்பாக இருக்குதுங்க. பிஆர் டீம் இன்னார் வச்சுருக்காங்க, அந்த டீம் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் இத்தனை நாள் இவங்க சர்வை பண்ணுறாங்க. பிஆர் மட்டும் இல்லைனா அவங்க வெளியில் போயிருப்பாங்க எப்பயோ அப்படின்னு நீங்கள் பிஆருக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் டிவி மற்றும் பிக் பாஸ் டீம். இது என்னுடைய ஒரு பாயிண்ட், ஒப்பீனியன், ஃபேக்டே தான். அந்த கொஸ்டினுடைய அர்த்தமே தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.